வணக்கம் தமிழக மக்களே. பிக் பாஸ்லேருந்து நான் வெளியில் எவிட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் கானா வினோத். நீங்கள் எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கானா வினோத்தும் நானும் மெய்யழகன் காம்போவில் இருந்தோம்னு தப்பாக நினைக்கிறீங்க. உண்மையான விஷயங்கள், கானா வினோத் ரொம்ப உருவு கேலி பண்ணி தேவையே இல்லாமல் என்கிட்ட வலிய வம்பிழுத்து, ஓகேங்களா, வேணும்னே வம்பிழுத்து அவர் நிறைய வார்த்தைகளை விட்டதுக்கு அப்புறம் தாங்க நான் வாய் விட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிக் பாஸ் ஹவுஸில் நான் யாரையுமே தப்பாவோ தவறுதலாக பேசவே இல்லை. ஒவ்வொரு கேமராவிலையும் போய் நான் நடிக்க தான் ஆரம்பித்தேங்க. என்னோட நடிப்பு திறமையை மட்டும்தான் நான் காமிச்சேன். ஓகேங்களா, நான் நடிப்பு திறமையை காட்டுறப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, கானா வினோத் வேணும்னே நல்லா தெரிஞ்சுக்கங்க, கானா வினோத்தை விட நான் நல்ல ஃபேமஸ். இது நான் பெருமைக்காக சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்சுது. வேணும்னே ஆக்சுவலாக அவர் திறமையை காட்டுறப்ப நான் போய் அவரை வம்பிழுத்து அந்த வேலையை செய்ய விடாமல் நான் தடுக்கலை. நான் ஒவ்வொரு கேமராவாக நடிக்கிறப்ப வேணும்னே உருவ கேலி பண்ணி என்னோட நடிப்பு தொழிலை கொச்சைப்படுத்தி நான் வணங்குற, ஓகேங்களா, நான் வணங்குற மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக சொல்ல வரேன், கெட்டவர்களோட முகத்திரையும் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, கானா வினோத் பசுத்தோல் போர்த்திய புலி. தயவு செஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டாரோட சப்போர்ட்டர்ஸ் கானா வினோத்தை சப்போர்ட் பண்ணாதீங்க. வைல்ட் கார்டில் போன ஆதிரை கானா வினோத்தோட முகத்திரையை கிழிச்சு காமிச்சிட்டாங்க. உள்ள இருக்க எல்லா ஹவுஸ்மெட்ஸுமே தெரியும் நான் எங்கெங்கெல்ல போறேனோ. என்னோட பிசியோதெரபி துறையை ரொம்ப கொச்சைப்படுத்தி கானா வினோத் பேசினாருங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள. அவரா வலிய வம்பெடுத்து நான் எவ்வளவுதாங்க ஒரு மனுஷன் பொறுமையா போக முடியும். பிக் பாஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணா பிக் பாஸுமே எதுவும் சொல்ல மாட்டாரு, கானா வினோத்தை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி சார்ட்டையுமே நான் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணேன், சார் உருவ கேலி, ஓகேங்களா. ஸோ அவங்களுமே விஜய் சேதுபதி சார் கண்டிச்சாரு, பட் பெரிய லெவல் கண்டிக்கல. ஸோ எனக்கு நடந்த அநீதி பொதுமக்களுக்கு தெரியணும். அவர் 1000 வார்த்தை திட்டுறப்ப என்னையும் கடைசியில் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேல கானா வினோத்தை திட்டுற மாதிரி ஒரு நாள் 2 நாள் பொறுமையாகலாங்க. நான் 40 நாளுக்கு மேல ரொம்ப, நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கேன், பிசியோதெரபி மருத்துவராக இருக்கேன். என்கிட்ட பொதுமக்கள் வர்றப்ப என்னை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு மரியாதை தான் கொடுத்துருப்பாங்க. நானும் உள்ளுக்குள்ள போய் எல்லாருக்கிட்டையும் மரியாதையா தான் பழகினேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேணும்னே கானா வினோத்து என்னை வேணும்னே பார்த்தீங்கன்னா உருவை கேலி பண்ணி, ஓகேங்களா, அவர் என்னை திட்டினது எல்லாமே மறைஞ்சிருச்சு. நான் திட்டினதை மட்டும் நெட்டிசன்கள் கேட்ச் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, நான் தான் வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்கேன். ஓகேங்களா, ஸோ எல்லாரோட கண்ணு என் மேல இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்ல வரேன், தகுதி தராதரம் யாருமே பேசல. நான் என்ன உள்ளுக்குள்ள ஒரு பெண்ணு காஃபி கேட்டதுக்கு நாங்க நக்கிக்கிட்டு போறதான்னு கேட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ போடாவடான்னு பேசினாங்க. தகுதி தராதரம் பார்த்து பேசு அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன், உன்னை விட வயசுல ஒரு 4-5 வருஷத்துக்கு மூத்தவங்க, மரியாதை கொடுத்து பேசுகணும் தான் அர்த்தமே தவிர அவங்கள நான் அவமானப்படுத்துறது அர்த்தம் இல்லை. எல்லார் தட்டில் இருக்கிறத நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன். யாராவது சாப்பிட முடியலாட்டி அவங்க என்னால் சாப்பிட முடியல நீ சாப்பிடுன்னு சொன்னால் நான் உடனே சாப்பிடுவேன். ஹெட் வெயிட்டே நான் பார்க்க மாட்டேன். எல்லாருக்குமே உள்ள பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கிறேன். ஆனால் கானா வினோத் நம்பவர் பசுத்தோல் போர்த்திய புலி. தயவு செஞ்சு யாரையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவருக்குன்னு எந்த திறமையும் இல்லைங்க. திவாகர் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஃபேமஸான ஆளு. நான் பண்ணது பிக் பாஸ் ஹவுஸில் நல்ல விஷயமா வெளியில வந்திருக்கேன். நான் டான்ஸ் ஆடினேன், அது ட்ரெண்டாக இருக்கு. மலையில நின்று டான்ஸ் ஆடினது ட்ரெண்டாக இருக்கு. நான் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் என்னோட தனித்தன்மை. ஓகேங்களா, ஸோ என்னை வச்சுதான் கானா வினோத் இந்த லெவல் வளர்ந்து வந்திருக்காரு. தயவு செஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டாரோட சப்போர்ட்டர்ஸ், நீங்க சப்போர்ட் கானா வினோத்துக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நல்லவரே கிடையாது. பசுத்தோல் பொருத்திய புலி. வைல்ட் கார்டில் போன ஆதிரை உங்களால தான் திவாகர் வெளியில போனாரு. இது 100க்கு 100 உண்மை. நல்லா எல்லாத்துக்கும் மேல நான் கடவுளை நம்புறேங்க. நீதி நேர்மை சத்தியம் ஜெயிக்கும். கானா வினோத்தை போன்ற நபர்கள், அதாவது என்ன சொல்றேன்னா, அடுத்தவங்களோட உழைப்ப ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய நபர்கள். நான் பேசாம ஒவ்வொரு கேமராவை நான் மிஸ் பண்ணவே இல்லைங்க. நல்லா நான் உழைப்பு பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னை நடிக்க விடாம பண்ணி பின்னாடி நின்று கத்தி பாடி வேணும்னே உருவ கேலி பண்ணி எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பண்ண உருவ கேலி டிவிலையுமே டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, பொதுமக்களும் பார்த்துருக்காங்க. இது எந்த லெவல் சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வேணும்னே கானா வினோத்துக்கு என்னங்க திறமை இருக்கு? நான் இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சப்ப பின்னாடி நின்று அதை கேலி தான் பண்ணாரு. ஸோ நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு என்ன ஆச்சு, நம்ம கலாச்சாரம் என்ன ஆச்சு? நான் ஆக்டிங் பண்றப்ப பின்னாடி நின்று கேலிக்கு இல்லைன்ற பண்ணவர். நான் வித்தியாசமா நான் கடைசி முடிய நான் இண்டிவிஜுவலா தாங்க இருந்தேன். தனித்திறமையை தான் நான் காமிச்சேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு குறையாது. ஏன்னா முதல் 4 வாரம் நான் தான் ஓட்டுல ஹையஸ்டா இருந்தேன். ஓகேங்களா, கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகேங்களா, சரி, ஓகே, அது ஒரு பக்கம். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்மளை செல்ல பிள்ளையா தான் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க எடுக்கிற எல்லா முடிவுக்குமே நம்ம கட்டுப்படுவோம். விஜய் சேதுபதி சார் என்னை நல்லா வச்சுக்கிட்டாரு. ஆனால் பொதுமக்கள் தயவு செஞ்சு கானா வினோத் பண்ண அட்டூழியங்களை புரிஞ்சுக்கோங்க. கானா வினோத் என்ற நபர் நல்ல நபரே கிடையாது. அவருக்குன்னு என்னங்க தனிப்பட்ட திறமை இருக்கு? இத்தனை வருஷமா இருந்து அவர் என்ன சாதிச்சிட்டாரு? லேட்டஸ்டா ஒரு சினிமா நடிகை சொன்னாங்க, நான் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி ஐஸ் ஃபுல்லா பாடினேன்,
இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக பாடலை, நிறைய பொய் தான் சொன்னார். ஓகேங்களா, நிறைய பொய் தான் சொன்னார். பாடாத பாட்டி நான் பாடினேன்னு சொன்னார். ஓகேங்களா, வாயை திறந்தாலே பொய் தாங்க கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரகடாக பேசினார். நான் ஏரியாவில் கத்தியோட சுற்றுவேன்லாம் சொன்னார் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கானா வினோத்தை யாரும் கேள்வியும் கேட்கல, யாரும் பண்ணவும் இல்லை. அவர் பேசினது வெளியிலையும் வரல. ஓகேங்களா, அவர் வந்துங்க நல்லா தெரியும். நான் ஒரு ரூமில் கனி வீட்டு தலையாக இருக்கிறப்ப நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேங்க. ஒரு மனுஷன் எவ்வளோங்க பொறுமையாக போக முடியும்? பொதுமக்கள் நீங்கள் இதை பார்க்குறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. எத்தனையோ டைம் நான் ஒருத்தர் பொறுமையாக போக போக, நான் ஒரு படித்தவர், நான் ஒரு மருத்துவர், ஒரு தரம் வாய்ந்தவர், ஒரு தரமான விஷயங்களை நம்ம தரமாக சொல்லத்தான் முடியும். நம்மளே கீழ்த்தரமாக இறங்கி சீப்பாக அதாவது சீப்புன்ற வார்த்தை நம்ம நடந்துக்கிற முறையை தாங்க இருக்கும். பொதுமக்கள் வந்து இப்படி சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நான் சீப்பாக பிஹேவ் பண்ணால் என்னை சீப்பாக பிஹேவ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற யாராவது அவங்க நடிக்கிறப்பையோ அல்லது கானா வினோத்து பாடுறப்ப நான் போய் தொந்தரவு பண்ணியிருக்கேன்னு நினச்சி பாருங்க. தயவு செஞ்சு மெய்யழகோ காம்போ அப்படின்னு நீங்கள் பொய்யா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் கானா வினோத்தோட எந்த மெய்யழகன் காம்போவும் கிடையாது. நான் எவிக்ஷன் ஆனதுக்கு முழு காரணமே கானா வினோத்து தான். தேவையே இல்லாமல் என் கூட சண்டை போட்டு 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 ஓகேங்களா, அவர் நிறைய தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தையிலேருந்து அனைத்தும் பேசினார். அதில் யாருமே கேள்வியும் கேட்கல. இப்போ தான் எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் அது தெரிஞ்சு ஆதரவு உள்ளுக்குள்ளே போய் கானா வினோத்தை கிள்ளின்னு கிழிக்குது. ஓகேங்களா, ஸோ எனக்கு அது ஒரு வகையில் சந்தோஷம் தான். ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியும்ல, கானா வினோத்துக்கு என்னங்க திறமை இருந்துச்சு? வாட்டர்மெலன் ஸ்டார் பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியில் வந்ததும் லைவ் பார்க்கறது குறைஞ்சிருச்சு. எவ்வளோ பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? லைவ் பார்க்கறது குறைஞ்சு போச்சு. டிவி ஷோ பார்க்கறதுமே குறைஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ கானா வினோத் இருக்காரு, திவாகர் இல்லாட்டி கானா வினோத்துக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைச்சாங்களா? கிடையாது. திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல். தனிமா சொல்லும் உலகத்தில் ஹீரோ ஆக போனேன்றது என்னோட தன்னம்பிக்கை. கண்டிப்பாக நான் ஆவேன். எனக்கு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, எல்லாரும் கூடயும் ரொமான்ஸ் பண்ண வீடியோ, பிக் பாஸ் ஹவுஸில் ரொமான்ஸ் பண்ண வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதாவது பட சீன்ஸ் ஆக்டிங் பண்ண இல்லையா, அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. காமெடி பண்ண வீடியோவும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நான் யதார்த்தமாக டான்ஸ், உள்ளுக்குள்ள பெரிய பெரிய டான்சர்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணதெல்லாம் வைரல் ஆகிறேன். நான் மலையில் நின்று கையை அப்படி சுற்றி சுற்றி ஆடினது பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. ஆல்ரெடி நான் நல்லா ஃபேமஸாக இருக்கனால தான் என்னை ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அமைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹீரோ ஆவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் மனவழியையும் உடும்பிய ஒரு ஆளை, அந்த தன்னம்பிக்கையை உடைக்க அடுத்தவங்களை மட்டும் தடுத்து நான் பெரிய ஆளாகும்னு நினச்சதான் கானா வினோத். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்பேற்பட்ட நபர்கிட்ட நான் எந்த தொந்தரவுமே எந்த தொடர்பையும் வச்சுக்கிற மாட்டேன். நீங்கள் எல்லாரும் திவாகரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து மெய்யழகோ காம்போ, வினோத்துக்கு எனக்கும் காம்போ நல்லா இருச்சுன்றீங்க. வேற ஒரு மனிதர்னா கண்டிப்பாக மனதளவில் காயப்பட்டு ஓடி இருப்பாங்க பிக் பாஸ் ஹவுஸை கட்டு. நானா இருக்க கண்டு தைரியமாக நின்று கானா வினோத் மாண்ட நபர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஆதிரை வைல்ட் கார்டு என்ட்ரியில் போனது வந்து எல்லாரும் வேஸ்ட் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. வைல்டு கார்டு என்ட்ரியில் போய் கானா வினோத்தோட முகத்திரியை கிழிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க, இந்த பிக் பாஸ் ஹவுஸில் நான் அவ்வளோ அதிகமாக யார்ட்டையுமே மன வருத்தப்பட்டதே கிடையாது. கானா வினோத் என்ற நபர் எல்லா வகையிலும் சீப்புங்க. நான் புதுசாக வாங்கி வச்ச உள்பனியனை கூட எடுத்து அதை தொடச்சி கிழிச்சு தூக்கி போட்ட நபர். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? நைட்டு 10 மணிக்கு தூங்குறப்ப ஆதிரையிட்ட கேளுங்க. ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸ் ஹவுஸில் தூங்குறப்ப எங்கள் பக்கத்து பெட்டில் தான் படுத்திருந்தாங்க. கானா வினோத் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு 11 மணி 12 மணிக்கு தூங்குறவங்களை யாராவது எழுப்புவாங்களா? கானா வினோத் உள்ள கொரட்டை தான் வச்சாருங்க. தயவு செஞ்சு அடுத்தவங்களோட மனக்கவலை சொல்கிறப்ப இதையும் நீங்கள் தயவு செஞ்சு காமெடியாக நினைக்காதீங்க. கானா வினோத் பண்ணுறது அட்டூழியம், அநியாயம். தயவு செஞ்சிருந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. 100% தப்பான ஆளு. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தவங்களா கிளிக்கிறாங்க இன்னைக்கு கானா வினோத்து. ஸோ அவர் எல்லா விஷயத்துலையுமே தப்பு. பட் அவர் பர்சனலாக பண்ண தப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்பலை. என்கிட்ட நடந்த விஷயம் திருப்பி சொல்ல வரேன், 100% அவர் நல்லவரே கிடையாதுங்க. அடுத்தவங்களை கேலி பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் கூட சண்டை போட்டு கேலி பண்ணவங்க எல்லாருமே அழிஞ்சு தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எனக்கு உருவாகுறாங்க. அந்த ஒரு மாதம் அது என் ராசி என்னன்னா, என் முகத்தை வச்சு தான் கானா வினோத் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என் கூட வந்து இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில் ஒரு ஆள் சண்டை போட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுறாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு கழிச்சு அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க. பட் நான் ஒவ்வொரு வளர்ச்சியாக ஒவ்வொரு கட்டமாக போய்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் கானா வினோத்துக்கும் அது ஒரு விதி விலக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ வலிய வந்து நிறைய வார்த்தைகள் பேசினாங்க, நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தைகளை நான் பேச விரும்பவில்லை. ஓகேங்களா, உருவகேலி மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தை, கெட்ட வார்த்தை அவராக வந்து பேசிங்க. அதுக்கு விக்ரம் சாட்சி, பிக் பாஸ் ஹவுஸில் என் கூட இருக்க விக்ரம் சாட்சி, சபரி சாட்சி, ஏன் கனியக்கா கூட சாட்சி. அவங்க எல்லாரும் கண்ணால் பார்த்தவங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே அவங்க மனசாட்சி இருக்குது. தயவு செஞ்சு கானா வினோத்தை தயவு செஞ்சு யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க. அவர் எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. வலிய என் கூட வம்பிழுத்து அவர் என்னை கேவலமாக திட்டின வார்த்தைகள். நான் படித்த பிசியோதெரபி துறையிலேருந்து என்னை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசினார். அது ஒன்று கூட வெளியில் வரல. பட்
நான் பேசினேன், அவர் என்னை திட்டினார். கடைசி 3வது வாரம் தான் அது கூட நான் ஆரம்பித்தேன். ரொம்ப ஒரு மனுஷன் எங்கே பாருங்க, பொறுமையான ஒதுங்கி போய் உட்காந்து அந்த இடத்துல வழியை வந்து வம்பளுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கடவுள் இருக்காரு. ஒருத்தவங்களோட புகழை பயன்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி நான் புகழ் அடைஞ்சவை எவனுமே இங்கே சத்தியம் ஜெயிக்குங்க. இன்றைக்கி நான் மறுதட்டி சொல்கிறேன், இன்றைக்கி நான் வெளியில் எவிக்ட் ஆகிருக்கலாம். திருப்பி சொல்ல வரேன், மக்கள் ஓட்டுனால நான் வெளியில் வந்திருக்கவே மாட்டேன். முதல் 4 வாரத்தில் ஓட்டில் நான் தான் டாப் லீடிங். கடைசி வாரமும் மக்களோட ஓட்டு எனக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்காது. வாட்டர்மெலன் ஸ்டார் தான் டைட்டில் வின்னர்னு சொல்கிற லெவல் வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே சத்தியம் ஜெயிக்கும். நான் யார் மனுஷையும் புண்படுத்தலை, யாரையும் காயப்படுத்தலை. என்ன தான் திருப்பி சொல்ல வரேன், நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆங்கில ஸ்பெக்டாக இருக்குது. நான் அரோரா கூட செஞ்ச ரொமான்டிக் வீடியோவாக இருக்கட்டும், ஆக்டிங் பண்ணுறப்ப அரோரா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிப்போம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே தொந்தரவே பண்ண மாட்டேன். அரோராவோட மேடம் தான் கூப்பிடுவேன். யார் கூட நடித்தாலும் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி நடிப்பேனே தவிர அவங்க மனசை யாரையும் புண்படுத்த மாட்டேன். கானா வினோத் முன்னாடி நான் நடிக்கிறப்ப பின்னாடி நின்று கத்துறது, என்னை நடிக்க விடாமல் பண்ணுறது, வேணும்னே என்னை அசிங்க வார்த்தைகளால் திட்டுறது. ஓகேங்களா? இது என்ன ஆச்சு நம்ம மக்களுக்கு? ஏன் கானா வினோத்துக்கு என்னோட சப்போர்ட்டர்ஸ்லாம் கண்மூடித்தனமாக ஏன் கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு உண்மை நிலையை புரிஞ்சுக்கங்க. கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆதரை போய் கானா வினோத்தோட மோத்திரையை கிழிக்குது. இப்போ நான் பிக் பாஸ் ஹவுஸில் வைல்ட் கார்டு என்ட்ரியா போனாலும் இன்னமும் கானா வினோத்தோட மோத்திரியை கிழிப்பேன். இதே கானா வினோத் விக்கல் சிக்கரமே பாடி சேம் பண்ண. அப்படி நான் என்ன பண்ணேன்னா, விக்கல் சிக்கரம் திருப்பி ஒரே ஒரு பதிலடி வந்து கானா வினோத் கொடுத்தாரு. தேங்க்ஸ் ஃபார் பாடி சேமிங்னாரு. அவங்க வந்து எவ்வளோ பாடி சேம் பண்ணாலும் நம்ம திருப்பி நன்றி சொல்லி மக்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கணும். நான் எவ்வளோ பொறுமை இழந்துட்டேங்க. 4வது வாரம்லாம் என்னை வந்து அவர் அளவுக்கு அவர் எப்படி தரமற்ற நிலையில் ஒரு பாடி ஷேமிங் உருவக்கேலி பண்ணுறாரோ அதே மாதிரி என்னையும் திருப்பி பேச வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை யாருமே கேள்வி கேட்கல. இப்போ கேள்வி கேட்குறாங்க. ஆதிரை உள்ளுக்குள்ளே போய் ஒன்னால தான் வாட்டர்மெலன் ஸ்டார் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கேள்வி கேட்குது. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காருங்க. கடவுள் இருக்காரு. ஓகேங்களா? யாரை உருவை கேள்வி பண்ணி ஒரு டீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயரை இருக்கிற எல்லாரையும் நான் தூக்கி போய் சாப்பிட்டேங்க. ஓகேங்களா? இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே பயந்தாங்க. திருப்பி சொல்ல வரேன், கானா வினோத் இந்த மாதிரி நபர்கள் என் கூட சண்டை போட்டு என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சி ரொம்ப நாள் அந்த புகழ் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னைக்கு நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் கானா வினோத் என்ன நீங்கள் தனித்திறமையை பார்த்தீங்க, அவர் எந்த லெவல் வெளியில் தெரிஞ்சார்? ஒன்றும் கிடையாது. நான் இருக்கிறப்ப தான் தெரிஞ்சு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறப்ப பின்னாடி உங்களுக்குலாம் பார்க்க அது கிண்டலாக இருக்கும். பட் அடுத்தவங்களோட மனவேதனை, அடுத்தவங்களோட திறமையை கொச்சைப்படுத்துறது. ஓகேங்களா? அடுத்தவங்களோட திறமையை கொச்சைப்படுத்துறது. இப்படிப்பட்ட நபர்கள் ரொம்ப நாள் கண்டிப்பாக சைன் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காரு. கடவுள் கண்டிப்பாக இதை தட்டி கேட்டே ஆகணும். இன்னும் பிக் பாஸ் 50 நாள் இருக்கு. கண்டிப்பாக கேம் ஆடணும். நான் வைல்டு கார்டு என்ட்ரியில் போனால் கானா வினோத்தோட முகத்திரியை கிழிச்சு மக்கள்கிட்ட திருப்பி சொல்ல வரேன், 100க்கு பிக் பாஸ் ஹவுஸ்லேயே நம்பர் 1 ஹோஸ்ட்னா அது கானா வினோத் தான். ஓகேங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மக்களே. திருப்பி சொல்ல வரேன், அவங்களுக்கு தனிப்பட்ட திறமை கிடையாதுங்க. அவர் ஏன் தனியாக போய் பாட்டு பாடலாம்ல? கானா பாட்டு பாடலாம், அவரோட திறமையை காட்டலாம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் போய் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணேன். திருப்பி சொல்ல வரேன், வினோத்தோட சேர்ந்து பண்ணது மட்டும் எனக்கு ட்ரெண்ட் ஆகலைங்க. என் முகத்தை தான் அவர் பயன்படுத்திக்கிட்டார். நான் தனியாக நின்று டான்ஸ் ஆடினது வைரல், மலையில் டான்ஸ் ஆடினது வைரல், அந்த ஸ்விம்மிங் பூலில் படுத்திருக்கிறது வைரல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், என்னோட மன விளமையை உடைக்க நினைக்கிறார். ஏங்க, யாருனால ஹீரோ ஆகலாம் அந்த இடத்துல? இவங்க ஹீரோ ஆக முடியாது, இவங்க காமெடி மெட்டீரியல் எப்படி சொல்ல முடியும்? நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படித்தான் காமெடி மெட்டீரியல் சொல்லி அவர் ஹீரோ ஆயிட்டாரு. கானா வினோத் எப்படி நம்மள காமெடி மெட்டீரியல் ஆக்க முடியும்? இவர் திறமை இருந்துச்சுன்னா அவர் திறமையை காமிச்சு மக்கள் கிட்ட வர வேண்டியதானே. இப்பேற்பட்ட நபர்கள் நீங்க எழுதி வச்சுக்காங்க, எந்த வித வளர்ச்சியும் இருக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே. கானா வினோத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை கிடையாது. அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணி அவர் பெரிய ஆளாக நினைக்கிறாரு. தயவு செஞ்சு என்னோட சப்போர்ட்டர்ஸ் யாருமே, பொதுமக்கள் யாருமே கானா வினோத் போன்ற நபர்களை சப்போர்ட் செய்யாதீங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட உண்மையை சொல்ல வரேன். திருப்பி நான் வைல்ட் கார்டில் போனாலும் இன்னும் கானா வினோத்தோட முகத்திரி கிழிக்கப்படும். அவர் அவ்வளோ நல்லவர் கிடையாது. இன்னும் சில விஷயங்களை அவர் ரொம்ப கெட்டவர். பட் அதை நான் சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? அது அவங்களோட பர்சனல். நம்மக்கிட்ட நடந்த விஷயங்களை மட்டும் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு தனி திறமை இருக்குது. ஓகேங்களா? நம்மகிட்ட இன்னசென்சி. பட் கானா வினோத் இன்னசென்சியே கிடையாது. முழுக்க ஒரு விஷத்தன்மை வாய்ந்த நபர். ஓகேங்களா? பட் நான் என் திறமையால் பொதுமக்களை கவர்ந்து இழுத்தேன். நான் ஒரு ரொமான்ஸ் பண்ண வீடியோ சோசியல் மீடியாவை திறந்தா ஃபுல்லாக ஏன் ரீல்ஸ் தாங்க. பிக் பாஸ்க்கு உங்களை வச்சு நல்ல டிஆர்பி ஏறிச்சு. டோட்டல் டிஆர்பி லைவ்லாம் நிறைய பேர் கானா வினோத்தை வச்சு யாரும் பார்க்கவில்லை, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் பார்க்க வந்தாங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரையா, அவரை என்னை கிண்டல் பண்ணி பார்த்தவங்க ஒரு 50% இருக்கலாம். 60% பேர் நான் பண்ணதை தனித்தனியாக ரசித்ததுங்க. கானா வினோத பாட்டை வந்து நிறைய பேர் ரசித்து நிறைய ஷேர் பண்ணல. வாட்டர்மெலன் ஸ்டார் டான்ஸ் ஆனதை நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. நான் நடித்தது பயங்கரமாக வைரல் ஆயிருங்க, லட்சக்கணக்கில் ஷேர் ஆயிருங்க. நான் என்னோட இன்னசென்சியான மூவ்மெண்ட் ஒன்று இதாச்சுங்க. பட் கானா வினோத போன்ற ஒரு பாய்சன், திருப்பி சொல்ல வரேன், அவருக்கு தனித்திறமை கிடையாது. அவர் கானா பாட்டு பாடி அவர் பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணலாம், கிடையவே கிடையாதுங்க.
பாடாத பாட்டியும் தாம் பாடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நடிகர்களுக்கு தெரியும், நடிகைகளுக்கு தெரியும், நிறைய பாடகர்களுக்கு தெரியும். கானா வினோத் இது பின்னணி பாடகர். ஒரு லைன் 2 லைன் தான் பாடியிருப்பாரு. நிறைய லைன் பாடணும், அந்த பாட்டை நான் தான் பாடனேன் பொய்யா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பிக் பாஸில் அவரை வறுத்து எடுக்கிறாங்க. ஸோ உண்மை சூழ்நிலையை பொறுத்து எந்த ஒரு நபரும் என்னோட சப்போர்ட்டர்ஸ் கானா வினோத்தை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயங்க, சத்திய ஜெயிக்கும். சத்திய நெருப்பு மாதிரி. வாட்டர்மெலன் ஸ்டார் 42 நாள் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 9 எல்லாம் என் பேர் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலகம் முழுக்க வாட்டர்மெலன் ஸ்டாரோட பேர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கானா வினோத்தை பண்ணுற பொய்யான நபர்களும் பசுத்தோல் பூர்த்திய புலிகளும் கூடிய விரைவில் அவர்களோட முகத்திரைகள் கிழிக்கப்படும் பொதுமக்களால், உள்ளுக்கு இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்னால. ஓகேங்களா? நன்றி மக்களே. இதை வந்து திருப்பி சொல்ல வரேன், மன உருகி சொல்கிறேன். பொதுமக்கள் நீங்கள் தான் போனோம். நாங்கள் வந்து மெய்யலோக காம்போவே கிடையாது. ஏன்னா வெளியில் வந்ததுக்கு காரணமே அவர் தான். வேணும்னே என்னைய வெறுப்பேற்றி என்னை பேச வச்சு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம் என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல, என்னை வெளியேற்றிட்டாங்க. என்னை ஓட்டால் யாருமே வெளியேற்ற முடியாது. மக்கள்கிட்ட கண்டிப்பாக அதிக ஓட்டு வாங்கவே நான் தான். என்னை டைட்டில் வின்னர்னு வெளியில் பேச வச்சாங்கங்க. அடுத்தவங்களை வம்புழுத்து அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள வெளியே அமைச்சிட்டு இன்னொருத்தவங்க வந்து அந்த பதவியை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த லெவல் சாத்தியமாகும் தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இறைவன் இருக்காரு. கண்டிப்பாக கானா வினோத்தின் முகத்திரைகள் இறைவனால் கிழிக்கப்படும். பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவரோட முகத்திரையை கிழிப்பாங்க. நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.